மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். 294 உறுப்பினர்களை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை வெற்றி தோல்வியை எஸ்ஐஆர் ஏற்படுத்திய பாதிப்பு நிர்ணயிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் காரணமாக சுமார் 70 தொகுதிகள் அதிக அளவு வாக்காளர்களை இழந்துள்ளன. இதில் நந்திகிராம், பவானிபூர் போன்ற முக்கிய தொகுதிகளும் அடங்கும். மேலும் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் மத்துவா சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளும், முர்ஷிதாபாத், மால்டா மாவட்டங்களில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளும் அடங்கியுள்ளன. 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதிகளில் வெற்றி தோல்வி வாக்கு வித்தியாசம் 8000 முதல் 15000 வாக்குகளுக்குள் இருந்தன. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் இப்பகுதிகளில் பல எம்எல்ஏக்கள் வெறும் 1000 முதல் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தனர். தற்போது இந்த தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் நீக்கப்பட்டு உள்ளதால் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பது யார் என்பதை இத்தொகுதிகள் தீர்மானிக்கும் என கருதப்படுகிறது. ஆனாலும் 2021 தேர்தலை விட இம்முறை மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று முதல்வர் மமதா பானர்ஜி நம்பிக்கை தெரிவிக்கிறார். மறுபுறம் கடந்த தேர்தலில் பாஜக 77 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாகவும், ஆனால் இம்முறை அந்த எண்ணிக்கை 170ஐ தாண்டும் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மேலும் திரிணாமுல், பாஜக ஆகிய இரு கட்சிகளும் கடும் போட்டி நிலவும் ஒவ்வொரு தொகுதியிலும் தீவிரமாக போராடி வருகின்றன. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி நிலவரப்படி மேற்கு வங்கம் முழுவதும் வாக்காளர் பட்டியல்களில் இருந்து 90.83 லட்சத்திற்கும் அதிகமான பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன. அதாவது கடந்த அக்டோபர் வரை இருந்த மொத்த வாக்காளர்களில் 11.85% நீக்கப்பட்டுள்ளனர். இதில் பரிசீலனையில் உள்ளவை என்ற பிரிவின் கீழ் மட்டும் 27.83 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன.